अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि व तआला बरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला व फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल क़ुरआनिल मजीद। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் உலக அகிலங்களை படைத்த இறைவனுக்கே உரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, சலாமை பரப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. சலாம் வந்து ஒரு சின்ன வார்த்தை மட்டும் இல்லை, அது வந்து நம்மளை வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு வார்த்தையாக கருதப்படுது. அது வந்து ஒரு துவாவாகவும் ஒரு சுன்னத்தாகவும் ஒரு இபாதத்தாகவும் நம்மளுக்கு வந்து கட்டாயமான கடமையாக ஒரு இருக்குது. ஒரு முஸ்லீம்க்கு அடையாளமே வந்து சலாமை கூறி தான் வந்து அவன் வந்து முஸ்லீம்னே காமிச்சுக்கிறான். மற்ற மதத்தார்கள் கூட வந்து நம்மக்கிட்ட வந்து சலாம் சொல்கிறாங்க, நம்ம முஸ்லீம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து சலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ யார்கிட்டயாவது சண்டை போட்டோன்னா அவங்ககிட்ட கூட போய் சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ இருக்க காலத்தில் அவங்க ரோடு கலந்து போகிறாங்கன்னா கூட ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி சலாமே நம்ம சொன்னாலும் அவங்க வந்து திருப்பி அதுக்கு பதில் அளிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களாம் நம்ம இதுக்கு பதில் அளிக்கும், அப்படி காதில் வாங்கிக்காத மாதிரி போயிடுறாங்க. யாராச்சும் இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா 3 நாளில் கண்டிப்பாக வந்து சேரணும். அப்படி 3 நாளில் சேராமல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவங்க வருஷக்கணக்காக பார்த்தாலும் கூட சலாம் கூட சொல்லாமல் இருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறப்பட்டிருக்கான், சலாமிற்கு சிறந்த பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒருத்தர் வந்து வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட சிறந்த முறையில் இல்லது அதே போன்று கூட சலாமை வந்து பதில் அளிக்க வேண்டும். இதிலிருந்து சலாம் கூறும்போது அதற்கு பதில் கூறுவது ஒரு முஸ்லீமின் கடமை என்பது அறிமுகப்படுத்துகிறார்கள். குர்ஆனில் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் வீட்டிலேருந்து வெளியே வரப்போ கூட சலாம் சொல்லணும். நம்ம ஒரு பள்ளிக்கு செல்கிறோம், எங்கேயாவது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அந்த மாதிரி செல்கிறோன்னா வீட்டில் யார் இருக்காங்களோ சலாம் சொல்லிட்டு போங்க. வீட்டில் யாருமே இல்லைனாலும் உங்கள் மனசுக்குள்ளேயே சலாம் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் சலாம் சொல்லணும். மதரசாக்குள்ளே நுழையும் போதும் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள். ஒரு சலாமில் நம்மளுக்கு தெரியாமலே அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு 10 நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்று இன்னொரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு 20 நன்மைகள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மூணாவதாக ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்றாங்க. அதுக்கு உங்களுக்கு 30 நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சலாம் சொல்கிறதுல நம்மளுக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்குது. அது வந்து சலாம் சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் நம்ம பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது கூட அதுக்கும் நம்மளுக்கு நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களிடையே சலாமை பரப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் சலாமை வந்து சொல்லி நீங்கள் வந்து ஆரம்பிங்க. ஒருத்தர் பார்த்தா கூட சலாமை வந்து சொல்லி தான் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேச்சை தொடங்குறதா இருந்தால் கூட சலாமை சொல்லி பேசுங்க அப்படின்றாங்க. ஈமான் கொள்ளும் வரை நம்ம வந்து சொர்க்கத்தில் வந்து நுழைய முடியாது. ஒரு ஈமான் கொள்ளணும்னா ஒருத்தர் நேசிச்சா தான் வந்து ஈமான் கொள்ள முடியும். அப்படி இருக்கப்போ ஒரு சலாமை கூறி கூட நீங்கள் வந்து அந்த அன்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஈமான் கொள்ளலாம். சலாம் கூறுவதால் நன்மை கிடைக்கும். சிறந்த இஸ்லாம் எது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சிறந்த இஸ்லாம் எது நபி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் குறிப்பதும் அப்படின்றாங்க. அப்போனா நம்ம அறிந்தவங்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லியே ஆகணும். சலாம் என்பது வந்து அன்பை வந்து உருவாக்குற ஒரு இதுவாக இருக்குது. அகத்தையும் நீக்கும். முதலில் சலாம் கூறுபவர் அல்லாஹ்விடம் உயர்ந்தவராக கருதப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களின் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் முதலில் சலாம் கூறுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷைத்தானை விட்டும் நம்ம சலாம் சொல்கிறதுனால ஷைத்தானை விட்டு நம்ம விரட்டப்படுறோம். ஒரு முஸ்லீம் வந்து சலாம் கூறும்போது அன்பையும் ஒற்றுமையும் அதிகரிக்கும், ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சலாம் சொல்லிக்கிறதுனால சைத்தானோட சூழ்ச்சியிலேருந்து கூட நம்ம நீங்கிடலாம். நம்ம வந்து சிம்பிளாக செய்ய வேண்டியது, வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லணும்,
காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, மதரசாவுக்கு செல்லும் போதும் சலாம் சொல்லணும். உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்தா சலாம் சொல்லணும். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் வ பரக்காத்துஹு அப்படின்னு சொல்லி நம்ம முழுசா சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். சலாம் என்பது ஒரு சிறிய சொல்ல அல்ல, அது அல்லாஹ்வின் அருளை பெருகுவதற்கான வழி. அது சுமனத்தாசிகளின் வாழ்ந்து அது அன்பையும் ஒற்றுமையும் உருவாக்கும் மிகப்பெரிய ஆயுதமாகும். எனவே நாம் அனைவரும் இன்று முதல் உறுதி எடுப்போம். நான் சலாமை பரப்புவேன், என் குடும்பத்தில் சலாமை உயர்ப்போம், என் நண்பர்களிடையே சலாமை பரப்புவேன், என் சமூகத்தில் சலாமை பரப்புவேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சலாமை பரப்பும் நல்ல அடியார்களாக ஆக்குவானாக. வாஹிரு தாவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.